தேனி அருகே அரசு பேருந்து மீது கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். காரில் இருந்த புதுமண தம்பதி உட்பட 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல்லிலிருந்து போடியை நோக்கி அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. தேனி பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டி பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது தேனியிலிருந்து திருச்சிக்கு சென்ற மாருதி கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த சீதாராமன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். காரில் பயணம் செய்த அவருடைய மனைவி, மகன் பாலாஜி மற்றும் மருமகள் சிவப்பிரியா ஆகியோர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கவலைக்கிடமான நிலையில் இருந்த 3 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். கைலாசப்பட்டி பக்கத்துல வரும்போது வண்டியில எந்த டிராபிக் இல்ல, லெப்ட்ல வந்துட்டு இருந்தேன். அதுதான் வந்துட்டு இருந்தேன். ஏத்தாப்புல வந்த காரு வந்தவரு ஆப்போசிட்ல வந்தவரு திடீர்னு சடனா அப்படியே வந்து ரைட்ல உள்ள வந்தாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு லெப்ட்ல இழுத்து பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டேன். அந்த ஃப்ரண்ட் டயர் கிட்டவும் முன்னாடியே அடிச்சு ஒரே வந்த வேகத்தை அடிச்சாரு. அப்படியே பட் லெப்ட்ல பள்ளத்துல விட்டாச்சுன்னா எல்லா பேத்துக்கும் ஏன் பண்ண உயிர் சேதம் ஆகும். என்னால முடிஞ்ச அளவுக்கு பாட்டி இது பண்ணிட்டேன். டிரைவர் ஏதோ கவனிக்காம கார் டிரைவர் நேரம் உள்ள விட்டாரு. படுகாயமடைந்துள்ள பாலாஜிக்கும் சிவப்பிரியாவுக்கும் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்றுதான் திருமணம் நடந்துள்ளது. இவர்கள் குடும்பத்துடன் தேனியில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிட்டு விட்டு திருச்சி திரும்பும் போது இந்த சம்பவம் நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.